வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஃபார்ம் டூர் ஓகேங்களா? அது வந்து நாங்கள் எங்களோட வாத்து, கோழி, ஆடு, மாடு எல்லாம் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப லாங் டேஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அதனால சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், லாங் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுங்காட்டி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தீங்களா? இதில் எங்கள் சாணி குப்பைலாம் போட்டு வச்சுருக்கோம். இங்கே எருமை முன்னாடியே கட்டியிருக்கு. பார்க்கலாம் வாங்க. இதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக வீட்டிலேருந்து கீழே இறங்கினோனையுமே கடுத்துறீங்க. சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்கோம். ரீசெண்டாக தான் போட்டோம் அந்த கம்பி வேலி. சுற்றி வர நம்ம காடு தான். இது வந்து பஞ்சாயத்தில் கட்டி கொடுத்தாங்க அந்த சலதாரை. எருமை முன்னாடி எடுத்தோடனே கட்டியிருப்போம். நிழலுக்கு வேப்ப மரம் நெட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் வாத்து குஞ்சுங்களையும் நீக்கி விட்டேன். அதுக்கு வந்து அரிசி எடுத்துகிட்ருக்கு. இங்கே 2 கொட்டாய் இருக்குது. அந்த சைடு வந்து வெள்ளாடெல்லாம் கட்டிக்கிறதுக்கு. இங்கே வந்து கோழி அடைக்கலாம். இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டு திங்ஸு, மாவு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் நிறைய கச்சன்னு இருக்கும். அம்மியெல்லாம் அரைக்கவே இல்லை. இது வந்து எங்கள் அத்தையோடது, ஐ மீன் எங்கள் மாமியாருது. இந்த ஒரு கூடையில் வந்துட்டு இது வந்து பருத்தி கொட்டையும் நாங்கள் வந்து இதில் வந்து கம்பு மாவும் ஒவ்வொரு படி போட்டு நாங்கள் மாட்டுக்கும் எருமைக்கும் தண்ணி வைப்போம். அதோட சத்து. அதனால இந்த பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. இதில் வந்து கோழிக்கு அரிசி எல்லாம் வச்சுருக்கோம். கோழிக்கு அரிசி, இது வந்து தீவனம், கோழி குஞ்சு தீவனம், இது கோழி குஞ்சு கம்பு அப்படிங்கிற ஒரு இதில் வச்சுருக்கோம் நாங்கள். இந்த ரெண்டும் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க எப்பயுமே. ஏன்னா வந்துட்டு கோழிங்களுக்கு எல்லாமே வேணும் இல்லையா? அதனால். அப்புறம் இது வந்து 2 கூண்டு இருக்குது. இது சும்மா சேவல் இது மாதிரிலாம் அடைச்சி வைக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2 கூண்டு வச்சுருக்கோம். இல்லை ஏதோ ஒன்று அடிப்படுது அப்படின்னா அது வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து கடுத்துறை எல்லாமே சுத்தம் பண்ணணும். எல்லாமே எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இது என் பையன் வந்து பண்ணை தோட்டம்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு பிளாக்கி ப்ரௌனின்னு பேர் வச்சுருக்கான். வந்துட்டு இங்கே வந்து கன்றுக்குட்டி கட்டியிருக்கோம், அங்கே மாடு கட்டியிருக்கோம். இது வந்து போர் வச்சுருக்கோம். கடலக்கொடி மழை காலத்தில் வந்து கடலக்கொடியில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு கூண்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த கூண்டு தான் ஃபஸ்ட்லேருந்து, ஐ மீன் நான் வரதுக்கு முன்னாடி, இந்த கல்யாணம் ஆகி இங்கே வரதுக்கு முன்னாடிலேருந்து இந்த கூண்டு இருக்காமா. இதில் தான் கோழி குஞ்செல்லாம் வைப்பாங்களாமா. இங்கே வந்து தட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பொரிச்ச குஞ்சுங்க. 15 மட்டும் வச்சோம். 14 குஞ்சு பொரிச்சுது. ஆக்சுவலி 15மே பொரிச்சுது. ஆனால் 3 மொட்டையிலேருந்து வெளியே வரங்காட்டி இறந்துருச்சு. நாங்கள் அதை பிரித்து விட்ருக்கணும், கவனிக்காமல் விட்டுட்டோம். இது வந்து கோழி வந்து மறுக்க மேலே படுக்காமல் அந்த குஞ்சுக்கு மட்டும், கோழி பக்கத்தில் ஒரு குஞ்சு இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் ஹீட் தாங்கலை. அதனால அது புறவிலேயே கொஞ்சம் ஊனமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குஞ்சு. இது ஒரு 8ஓ 7ஓ இருக்குது. மேலே ஒன்று அடைப்படுத்திருக்கா, முதுகு சுரிஞ்சிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இந்த தட்டியை வந்து இது என் ஹஸ்பண்டோட ஐடியா. ஹஸ்பண்டும் என் குழந்தனாரும் ஐடியா, அவங்க 2 பேர்த்தோட ஐடியா தான் இது. ஏன்னா அந்த கூண்டில் வச்சா ரொம்ப ஹீட்டே தாங்க முடியாமல் ஒரு கோழி செத்தே போச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இப்படி வச்சிட்டோம். இறத்தக்கும் போது நம்ம நீக்கி விட தேவையில்ல, அது பாட்டுக்கு இறங்கி வந்துடும்னு. இங்கே மாடு கட்டியிருக்கோம். இந்த சைடு ஒரு கேட் இருக்கு இல்லையா, கீழே வந்து காட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது நம்ம காடு தான், தென்னந்தோப்பு. இங்கே வந்து எருமை கன்று, இது கெடா கன்று தான். இங்கே போர்லாம் வச்சுருக்கோம், தட்டு வக்கிப்புல் எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாமே வந்துட்டு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து சாணி குப்பை, கோழியெல்லாம் உள்ளாரியே இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் பறக்கிட்டோன்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே நம்மளது தான். ஆக்சுவலி இந்த தென்னந்தோப்பு, இந்த கம்பி வேலி எதுக்கு போட்டோன்னா, அந்த ஆப்போசிட்டில் கொட்டாய்க்கு பின்னாடி இருக்கிறது வேறவங்களது, அவங்க காட்டுக்கு போகுதுன்னு சொன்னனால தான் நாங்கள் கம்பி வேலி போட்டோம். இவ்வளோ பெரிய கேட்டு கொடுத்தோம்னா குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு ஜேசிபி வரணும் உள்ளே. அதனால இது வந்து பஞ்சாயத்தில் கட்டி கொடுத்தாங்களாமா. இது வந்து வாத்து அடைக்கிறதுக்குன்னு வச்சுருந்தோம். அங்கே பாருங்கள், வாத்து ஒரே ஒரு முட்டை விட்டுட்டு இருக்குது. இன்னொரு வாத்து, அது எப்போ இன்னும் முட்டை விட போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மணிலா வாத்தை பொறுத்த வரைக்கும் முட்டை எடுக்கக்கூடாது, அப்படியே தான் வைக்கணும். அதனால தான் வந்து வச்சுருக்கோம். பார்க்கலாம் முட்டை விடுமா விடாதான்னு தெரியலிங்க. அப்புறம் எருமன் இப்போ நிழலில் இருக்கிறனால அங்கேயே கட்டியிருக்கோம். சரிங்க, எப்படி இருந்தது எங்கள் ஃபார்மு, எங்களோட கோழி வாத்து எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.